Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் பாதுகாப்பளிக்கும் பலத்த துருகமாய் இருக்கிறது. தேவனை அவருடைய வசனத்தின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் அறிந்து கொண்டு அவருடைய நோக்கத்தை நாம் கிட்டி சேரலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி கர்த்தருடைய நாமம் உங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று வேதம் கூறுகிறது. உண்மையாய் நாம் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, எந்த காரியத்தை செய்யும் முன்பும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நாம் தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறோம். நான் எப்படி தேவனை கிட்டி சேர்வது என்று அநேகருக்கு மனதில் ஒரு கேள்வியுண்டு. அவர்களுக்கான பதில் வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள் என்பதே. நாம் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வது மாத்திரமே அதற்கு வழியாக இருக்கிறது. ஆகாரை குறித்து வாசிக்கும் போது, சாராயின் அடிமை பெண்ணான அவள் தன் எஜமாட்டியை விட்டு ஓடிப்போன போது கர்த்தர் அவளை கண்டார் என்று தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தோன்றி, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்று கூறினாள். அப்பொழுது தூதன், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று கூறினார். அவளுடைய மகன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் என்று கர்த்தர் விவரித்தார். வனாந்தரத்தில் ஆகார் கர்த்தரை கண்டாள். ஆகவேதான் அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று கூறினாள். கர்த்தர் ஆகாரின் மேல் அதிக கரிசனையாய் இருந்தார். அவளது சிறுமையை பார்த்தார். அவர் அவளுக்கு தோன்றி அவளை மறுபடியும் தம்முடைய திட்டத்திற்கு நேராக திருப்பினார். தேவன் ஆகாருக்கு தோன்றாமல் இருந்திருந்தால் அவள் தன் சொந்த தேசமான எகிப்துக்கு போயிருப்பாள். தன் வாழ்வுக்கான தேவனுடைய சித்தத்தை இழந்திருப்பாள். அவளுடைய சிறுமையின் நேரத்தில் தேவன் தம்மை அவளுக்கு வெளிப்படுத்தி அவளை தம்மிடம் கெட்டி சேர்த்தார். அவள் வனாந்தரத்தில் தேவனை அந்யோன்யமாக அறிந்து அவருக்கு என்னை காண்கிற தேவன் என்று புது பெயரிட்டாள். ஆம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. வியாகுலத்தின் மத்தியில் இருந்த ஆகாரை கண்ட தேவன் உங்களுக்கும் தம்மை காண்பிப்பார். வேதம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாமங்களை குறித்து கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் இது இயேசுவின் நாமத்தை குறித்து கூறுகிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றும் வேதம் கூறுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவது நமக்கு எவ்வளவு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற அனைவரும் இரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் பலத்ததும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. நீங்கள் இயேசுவின்
நாமத்திற்குள் ஓடி சுகமாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று தாவீது கூறுகிறார். உலக வாழ்க்கையிலே தாவீது ராஜா பல மேன்மைகளை கண்டிருக்கக்கூடும். யுத்தத்தில் அவர் ஜெயங்களை கண்டிருக்கக்கூடும். மேன்மையான கிரீடங்களை கண்டிருக்கக்கூடும். அரண்மனைகளையும் ஆஸ்திகளையும் செல்வங்களையும் கண்டிருக்கக்கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய நாமத்தையே அவர் மேன்மையுள்ளதாக கண்டார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு துதித்தார். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மேன்மை. அது கர்த்தரோடு நீங்கள் செய்திருக்கிற உடன்படிக்கையாகும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு பெண் மிக ஏழ்மையாயும் படிப்பறிவில்லாதவளாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மகா பெரிய செல்வந்தன் அவளை திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த செல்வந்தனுடைய பெயர் அவளுக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அவள் கையொப்பம் இடும்போதெல்லாம் தன்னுடைய பெயரோடு தன் கணவனான செல்வந்தனின் பெயரையும் இணைத்து கையொப்பம் இடுகிறாள். அது அவளுக்கு ஒரு அந்தஸ்தையும் மேன்மையையும் தருகிறது. ஒரு சாதாரண மனிதனின் பெயரே அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மேன்மையை தரும்போது கர்த்தருடைய நாமம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தரக்கூடும் என்பதை யோசியுங்கள். அதைத்தான் இன்றைய வசனம் கூறுகிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது தம்முடைய நாமத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி சொன்னார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்றார். நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மேன்மையானது எது என்பதை நீங்கள் அறிந்து அதை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமம் எனக்கு அடைக்கலமும் பலனும் தருகிற பலத்த துருகமாய் இருக்கிறது. உம்முடைய வசனத்தை தியானித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவதன் மூலம் உம்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீர் ஆகாரை வனாந்தரத்தில் கண்ணோக்கியது போல போராட்டங்களின் மத்தியில் இருக்கும் என்னையும் தயவோடு பார்த்து உம்முடைய நோக்கத்திற்கு நேராக என்னை வழிநடத்தும். நான் கலங்கும் வேளைகளில் எனக்கு உம்மை வெளிப்படுத்தி நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்த்தி அருளும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் நம்பும் என்னை நடத்தியருளும். எனக்கு நீர் இம்மானுவேலாக இருப்பதற்காகவும் உம்முடைய கிருபையின் மூலம் என்னை மீட்டுக் கொள்வதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பாதுகாப்பை நாடி எப்போதும் உம்மிடம் ஓடி வரும்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.